நாத்தனார் வீட்டில் தான் குடியிருந்தோம். நான் அந்த குடியிருந்த வீட்லேயே எதிரில் இருக்கவங்க இல்லை ஜான்சின்னு ஒருத்தவங்க, அவர்கிட்ட ரிலேஷன்ஷிப் இருக்குது. அவங்க ஃபேமிலிக்கே எல்லாமே பண்ணுறாரு. அவங்க அம்மா அப்பா குடியிருந்தாங்க ஃபஸ்ட்டு. நாத்தனார் வீடு 2 வீடு. ஒரு வீட்டில் நாங்கள் இருந்தோம், ஒரு வீட்டில் குடுத்தனம் விட்டுருந்தாங்க. குடுத்தனம் விட்டது ஜான்சியோட அவங்க அம்மா அப்பா தான். ஜான்சி எதிரில் இருக்கா. அவங்களோட ரிலேஷன்ஷிப் வச்சு சம்பாதிக்கிறதெல்லாம் அவங்க ஃபேமிலிக்கு பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு அவங்க அவங்க பொண்ணு இந்த மாதிரி தப்பான வரவில் இருக்க, நீ இது மாதிரி இருந்தேன்னா நான் செத்துடுவேன்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்குது. அதுக்கப்புறம் அவங்க விலகிட்டாங்க. அவங்களோட தம்பி பொண்டாட்டி குடி வந்துட்டாங்க. கை குழந்தையோட தான் வந்தாங்க கொடுத்தலாம். அதெல்லாம் வந்து நான் நடுவில் போயப்போ பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நடுவில் போனோடனே கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு லீவு கிடைக்கும் போது தான் நான் போக முடியும். நான் போகும்போது கதவை தாப்பால் போட்டு உள்ளே இருப்பா. அவங்க அப்பா அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. இவன் ஏன் தாப்பால் போட்டு இருக்கா அப்படின்னு. ஒரு குடுத்தனம் இருக்கவங்க நம்ம என் வீட்டுக்காரை பார்க்க போகும்போது பக்கத்தில் இருக்க குடுத்தனக்கார தாப்பால் போட்டு நான் உள்ளே என்ட்ரி ஆகுறதுலேருந்து நான் வீட்டை விட்டு கிளம்புற வரையுமே அவள் தாப்பால் போட்டு தான் மேம் இருப்பா. எனக்கு டவுட் வந்துடுச்சு. அப்பயும் அங்கே இருக்கவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஜான்சிக்கு அடுத்தது இவளை பிடிச்சிக்கினாரு, அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. அவட்ட கேட்டது அவள் அண்ணன்றா.